மகாராஜா ரொம்ப நன்றி மகாராஜா. என்னை ஊருக்கு திருப்பி அனுப்புறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ எதுக்குமா எங்களுக்கு நன்றி சொல்கிற? நாங்கள் தான்மா உனக்கு நன்றி சொல்லணும். மகாராணிக்கு ரொம்ப காலமாகவே தீராத வயிற்று வலி இருந்தது. நீ சொன்ன சாப்பாட்டில் சில மாற்றங்கள்லாம் செஞ்ச அப்புறம் தான் அவளுக்கு வயிறு சரியாக போச்சு. இப்போதைக்கு முக்கால்வாசி அவருக்கு வயிற்று பிரச்சனையே இல்லை. ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறான். அப்படி ஒன்றும் பெருசாக நான் சொல்லிடல மகாராஜா. வாய்வு இருக்கிற உணவுகளை கம்மி பண்ண சொன்னேன், கொஞ்சம் உடற்பயிற்சியெலாம் பண்ண சொன்னேன். சாப்பாட்டுக்கு பதிலாக கொஞ்சம் ஜூஸும் சூப்பும் போட்டு குடிக்க சொன்னேன். அதுலேயே மகாராணிக்கு குணமானது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, எங்கேருந்து வந்து மகாராணிக்கு உதவி பண்ணல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்ணுக்குட்டியும் அடுக்கு செட்டியும் அந்த காட்டுக்குள்ளே காணாமல் போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எந்த கவலையும் படாதம்மா, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்கள கண்டுபிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம். எனக்கு இந்த ஊர் மக்கள் மேலேயும் உங்கள் மேலேயும் எல்லாத்துக்கும் மேலே இந்த ஊரோட காவல் தெய்வம் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவங்க திரும்பி வந்துடுவாங்க. நான் இப்போதைக்கு ஊருக்கு போய் எனக்கு தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு வரேன். ஏன்னா இங்கே நான் தனியாக இருக்கிறதுனால எனக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது. துணைக்கு ஒரு ஆள் இல்லாமல் இருக்குது. நீ உன் இஷ்டம் போல் செய்யுமா. உனக்கு பிடிச்சவங்கள நீ இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வரலாம், போகலாம். இனிமேல் இந்த ஊர் உனக்கு சொந்த ஊர் தான். நீ வேற்று மனுஷன் கிடையாது. நீ வந்த அப்புறம்தான் எங்களை விட்டு தனியாக இருந்த வனதேவதை மறுபடியும் எங்கள் ஊருக்குள்ளே வந்திருக்கா. அதனால் நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோமா. சரிம்மா, பொழுது போகிற மாதிரி தெரியுது. நீயும் சீக்கிரமாக கிளம்பி உன் ஊருக்கு போயிடு. எங்கள் ஆளுங்க ஒரு 4 பேரை உனக்கு துணையாக அனுப்பிச்சி வைக்கிறோம். இந்த ஊர் எல்லையில் உன்னை நான் போட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர சொல்கிறேன். சரிங்க ஐயா, நீங்கள் ஊர் எல்லையில் என்னை விட்டால் போதும். நான் அங்கேருந்து என் ஊருக்கு போயிடுவேன். எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு வழி தெரியும். ஏமா தனியாக போகிற? இந்த ஊர்லேருந்து யாராவது ஒருத்தரை துணைக்கு கூட்டிகிட்டு போமா. உன் கிராமம் வரையும் அவங்க கூட்டிகிட்டு போய் உன்னை விட்டுட்டு வருவாங்க. அதெல்லாம் வேணாம் மகாராஜா. நீங்கள் ஊர் எல்லையில் விட்டால் போதும். நான் அங்கேருந்து என் ஊருக்கு போயிடுவேன். எனக்கு அங்கேருந்து நல்லாவே என் ஊருக்கு வழி தெரியும். இல்லைம்மா, எங்களுக்கு இன்னும் மனசு கேட்க மாட்டுது. யாராவது ஒருத்தரை துணைக்கு கூட்டிகிட்டு போயே. என் கூட யாராவது வந்தா நான் 2025 இந்த 2005 டைம் மிஷினில் வந்திருக்கேன்னு இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது? அண்ணன் கவலைப்படாத, நான் பேசிக்கிறேன். மகாராணி, நான் ஊரில் சும்மா தானே இருக்கேன். நான் அண்ணத்தை கூட்டிகிட்டு போய் பத்திரமா உங்கள் கிராமத்தில் விட்டுட்டு வந்துடுறேன். துணைக்கு நான் ஒரு ஆள் போதும்னு நினைக்கிறேன் மகாராணி. சரி பெரியவரே, நீங்கள் பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. எனக்கும் அண்ணத்தை தனியாக ஊருக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. யாராவது அவளுக்கு துணையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் எங்கள் ஆளுங்களை அனுப்பிச்சி வைக்கிறான்னு சொன்னேன். நீங்களே போகிறதா இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. எனக்கும் மனசில் அதுதான்மா தோணுச்சு. உனக்குன்னு யாராவது பாதுகாப்புக்கு எங்கள் ஊர்லேருந்து அனுப்பி வைக்கணும்னு தோணுச்சு. ஐயரே வரேன்னு சொல்லும் போது என்ன பிரச்சனை, அவரே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துரு. ஆனால் இன்னும் ஒரு வாரத்தில் திருவிழா வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நீ திரும்பி சீக்கிரமாக வந்துரு. உன்னை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்போம். கண்டிப்பாக மகாராஜா, நான் போயிட்டு வரேன். இருமா, நீ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட அன்பளிப்பு நீ வாங்கிக்கோ. அன்பளிப்பா? எனக்கு எதுக்குமா அதெல்லாம்? உங்கள் ஊரில் இருக்க மக்களோட அன்பே எனக்கு போதுமா. என்னம்மா அப்படி சொல்லிட்ட? அன்பை வச்சு ₹1 பால் ஐஸ்கிரீம் கூட வாங்கி சாப்பிட முடியாது. இந்தா, இதை வாங்கிக்கோ. என்னது இது? பானையில் துணியை கட்டி கொடுக்குறாரு. ஒரு வேளை ரசகுல்லாவா இருக்குமோ? ராஜா, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு வேளை சாப்பிட்ற ஐட்டம் ஏதாவது இதுக்குள்ளே இருக்குதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. இதில் 100 பொற்காசுகள் இருக்குது. நீ எங்கள் ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்க. இதை எங்கள் அன்பளிப்பாக நீ ஏற்றுக்கோ. என்னது, 100 பொற்காசுகளா? மகாராஜா, இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ தங்கத்தை பார்த்ததே இல்லை மகாராஜா. 20 வருஷமா இந்த ஊர் காவல் தெய்வம் எங்கள் வீட்டு தள்ளி இருந்தது. நீயும் கண்ணுக்குட்டி வந்த அப்புறம் தான் எங்களுக்கு மறுபடியும் அந்த கடவுளோட மகிமை புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு நீ வந்த அப்புறமா இந்த ஊரில் இருக்க ஜனங்களோட பசிப்பினியெல்லாம் கம்மியான மாதிரியும் எங்களுக்கு தெரியுது. நீ இந்த ஊருக்கு வந்த தேவதமா. அதனால் நீ செஞ்ச உதவியை விட இந்த தங்க காசுகள் பெரிய விஷயமே கிடையாது. எங்கள் ஊரில் எல்லாமே தங்க காசுகளை தான் இருக்கும். நீ ஊருக்கு போயிட்டு உங்கள் ஊரில் உனக்கு ஏற்ற மாதிரி தங்க நகைகள் செஞ்சு போட்டுக்குமா. ஆமாம் அண்ணோ, இது இந்த மகாராணியோட கிஃப்ட்டு. வாங்கிட்டு போய் என்ஜாய் பண்ணு போ. ரொம்ப நன்றி மகாராஜா. இந்த பரிசை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் இந்த ஊருக்கு நீ வந்தப்பவே சொன்னனே, 3 விஷயத்தில் 2 விஷயம் நீ செஞ்சிட்ட. அதனால தான் இந்த பரிசு உனக்கு நான் கொடுக்குறேன். இந்த விஷயத்தை யார் செஞ்சிருந்தாலும் இந்த பரிசு அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம். ஆமாம், என்னோடய வயிற்று வலியும் சரியாக போச்சு. இந்த ஊரோட காவல் தெய்வம் எங்கள் ஊருக்கு திரும்பி வந்துடுச்சு. இந்த 2 விஷயத்தையும் எங்களுக்கு நீ செஞ்சு கொடுத்ததுனால தான்மா உனக்கு இந்த பரிசு. வாங்கிக்கோ. ரொம்ப நன்றி மகாராஜா. நீ இவ்வளோ பொற்காசுகளை கொண்டுக்கிட்டு தனியாக ஊருக்கு போகணும். பாதுகாப்பாக போயிடுவியா?
நான் தான் பெரியவரை துணைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ல, நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இல்லை மேடம், நான் வேணா உங்க கூட உங்களுக்கு துணையா உங்கள் ஊர் வரையும் வரவா? வேணாம் தம்பி, நானே தனியாக போயிட்டு வந்துடுறேன், நீ பத்திரமா ஊரில் இரு. சரி, நான் 2 பேர்கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே என்னோட சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு நான் மறுபடியும் திரும்பி வருவேன் மகாராஜா. சரிம்மா, உன் என்ன போல் செய், போயிட்டு வா. அட, இவ்வளோ தங்கமா? இதுக்கு முன்னாடி இவ்வளோ தங்கத்தை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை.